அண்ணா எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஒய்ஃப் ஒரு பக்கம் இந்த சண்டேவுக்கு அம்மா வீட்டுக்கு போலாம், மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்கண்ணே. அம்மா ஒரு பக்கம் தங்கச்சியோட வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் மூவிக்கு போலான்ற மாரி சொல்றாங்கண்ணே. இந்த பக்கம் முடிவு எடுக்கிறதா? இல்ல அந்த பக்கம் முடிவு எடுக்கிறதா? இது மாதிரி மிடில்ல மாட்டிட்டு முள்ளி பண்ண அது மாதிரி பர்சன்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படின்னா சொல்லலாம்? அது மாதிரி இந்த பக்கமா, அந்த பக்கமா டிசிஷன் எடுக்க முடியாம இருக்குன்னா, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கொஞ்சம் சொல்லி தெரியாம. மேரேஜ் ஆன ஒவ்வொரு ஆணுமே இந்த பிரச்சனை வந்து ரெகுலரா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஒய்ஃப் சைடு முடிவு எடுக்கிறதா, இல்ல இன்னொன்னு மதர் சைடு முடிவு எடுக்கிறதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருப்பாங்க. அது மாதிரி எந்த சைடு முடிவு எடுக்கிறதே தெரியாம நடுவாக்க மாட்டிட்டு முடிப்பாங்கல்ல, அவங்கள இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா இன்டிசிசிவ் பர்சன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் an indecisive person. மை ஃபாதர் இஸ் an indecisive person அப்படின்னு சொல்லாங்க. அப்படின்னா என்ன முடிவெடுக்குன்னே தெரியாம மாட்டிட்டு முடிக்கிறவங்களும் அப்படி சொல்லலாம். அதுவே நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இடியம் யூஸ் பண்றதா இருந்தா இந்த டூ இடியம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆன் த ஃபென்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன் டூ மைண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஆன் த ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இல்லைன்னா ஐ எம் இன் டூ மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னால இந்த பக்கமும் முடிவெடுக்க முடியல, அந்த பக்கம் முடிவெடுக்க முடியல, நடுவக்கம் மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்றது அர்த்தங்க. அதுவே டோட்டலாவே கன்ஃபியூஷன் இருக்கு, என்னால எந்த டிசிஷனுமே சுத்தமாவே எடுக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த இடியம் யூஸ் பண்ணுங்க. சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் இன் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ். என்னால முடிவே சுத்தமா எடுக்க முடியல, டோட்டலா கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அப்படின்ற மீனிங். சோ இது மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்களா இருந்தா கமெண்ட்ல ஐ எம் an indecisive person அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி வேற ஏதாவது டவுட் இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. We will discuss in the next video. Bye. Happy learning.